அதாவது நம்ம இருந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனால் அங்கே என்ன மரியாதை இருக்கும், சந்தர்ப்பவாதியாக போனால் என்ன மாதிரியான ஒரு மரியாதை இருக்கும். அது நீ எப்பேற்பட்ட தேசிய தலைவராக இருந்தாலும் சரி, தேசிய தலைவருக்கே இங்கே எதிர்கட்சியாக நீ இருந்தாலும் சரி, உனக்கான மரியாதை என்ன அப்படிங்கிறது வெளிக்காட்டுற விதமாக தான் இன்னைக்கு நடந்த அண்ணன் ஜோசப் விஜய், மாமா ஜோசப் விஜய் அப்படின்னே சொல்லலாம், பல பேருக்கு மாமாவாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நடந்த இந்த பட்டமளிப்பு விழா, அது கூட சொல்ல முடியாது, பதவியேற்பு விழா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு அலைன்னு அலைஞ்சு அப்படி ஒரு 2 வருஷம் கழிச்சு டக்குன்னு பிடிச்சதுனால ஈஸியாக நமக்கு பட்டமளிப்பு விழான்னு வந்துருச்சு. பதவியேற்பு விழாவில் நடந்த சம்பவங்களை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இதை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தமிழ் சொந்தங்களே. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தேசத்துக்கே, இந்த தமிழ் மட்டும் இல்லை, இந்திய தேசத்தோடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் ராகுல் காந்தி ஐயா அவர்கள். வந்து முன்னிறுத்தி இன்னைக்கு அவர் முன்னிலையில் இன்னைக்கு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விழா அப்படின்றது நடந்துச்சு. பதவியும் ஏற்றுக்கிட்டாரு. அவரை இந்த இடத்துல வச்சு செஞ்சது இருக்கு இல்லையா, ஒருத்தன் தன் நிலையிலிருந்து மாறி போனால் எப்பேற்பட்ட சிக்கல்களை சந்திக்கணும், எப்பேற்பட்ட அவமானங்களை சந்திக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு திகழ்ந்தார். அவர் பாட்டா அப்படியே நின்றுன்னு இருக்காரு. ஒருத்தர் கூட அவரை கண்டுக்கவே இல்லை. வந்து ஒரு பக்கம் செங்கோட்டையன் போய் முதல்ல விஜய் அவர்கள் போய் என்ன பண்ணுறாருன்னா, ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்று முடிச்சது அங்கேயே வந்து கூஸ்பம் சாவர மாதிரிலாம் பேசியிருந்தா அப்படி ஆளு. அப்படி பேசுனதும் எல்லாரும் வந்து அப்படியே புல்லரிச்சு போச்சு. நமக்கே வந்து ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு தான். ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே வச்சாலும் அப்படியான ஒரு மொமெண்ட் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா அவர் பேசின டோன் அப்படிதான். மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னது எப்படி எதிர்பார்க்காம இருந்துச்சோ, இது எதிர்பார்ப்புகளோடு இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள நம்ம போகலை. ஆனால் அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே கூஸ்பம் சேர்த்துற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை தான் கிரியேட் பண்ணுச்சு. அப்படி இருந்துட்டு அவர் ஒரு ஆள் மட்டும்தான் சரி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு அரவணைப்போடு அவர் கூட இருந்துக்கிட்டாரு. ஒரு பக்கமாக அவர் நிற்க வச்சிட்டாரு. ஆனால் ஆளுநர் கூட நல்லா நெருங்கி இருக்காரு. ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சின்ன கேப் விட்டு தான் உட்கார வச்சிருக்காரு. நெருங்கி இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் சாதாரண விஷயமா பெரிய விஷயமா பேசாது அப்படின்னா, இவங்க கடைபிடிக்கக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ், இவங்க கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ்ன்றது அங்கேருந்து தான் தெரியும். திருமாவளவன் அவர்களை பிளாஸ்டிக் சேர்னு பல பேர் கலாய்க்கிறதுக்கான காரணம் என்ன, அப்படி சொல்லுறதுக்கான காரணம் என்ன, அவரை வந்து பக்கத்தில் பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சாங்க, மற்றவங்களாம் சோபா செட்டு போட்டு உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்லி தானே, அதுதானே மதிப்பீடாக அங்கே பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அதை எதுவும் பொருட்படுத்தாமல் நீ என்ன வேணா பேசிக்கப்பா, ஆனால் என்னோட கடமை இந்த மக்களுக்காக நிற்பது அப்படின்னு சொல்லி மக்களுக்காக இருந்தார்ல, அப்படி இவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணமாகவே நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் கூட ராகுல் காந்தி அவர்களை ஒரு ஒப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்னு. ஏன்னா இது முழுக்க அவர் செஞ்ச செயல்கள் அப்படி. இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே இந்த இந்தியா கூட்டணி வந்து அமைஞ்சு, அந்த இந்தியா கூட்டணியில் மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள்லாம் வந்து இவர்களுக்கு கூட தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, ஆட்சி மாறும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தராக கழட்டி விட்டு போயிட்டே இருந்தாங்க. கடைசி நேரங்களில் போய் மாற்றிட்டாங்க. இவரே வந்து நாடாளுமன்ற கூட்டம் முடிஞ்சிட்டு வெளியே வந்து இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோப்பாரார் துரோகி அப்படின்னு சொல்லி பல பேரை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கான காரணம் என்ன, அப்படி போய் அவர் வம்பிழுக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன்னா யாரும் உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்களாக இல்லை. நீங்களும் என்ன பண்ணீங்க, அப்படி நம்பிக்கையான ஒரு ஆளாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள திமுகவுடைய அரசாங்கத்துக்கு, திமுகவுடைய கட்சிக்கு நீங்கள் உண்மையாக கிடையாது. அங்கே எப்படி இருந்துச்சோ சந்தர்ப்பவாதியாக எல்லாரும் எப்படி மாறினாங்களோ மோடிக்கிட்ட, நீ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்களும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஐயா நீங்கள் அடித்தா சிங்குச்சான் மஞ்சள் கலர் சிங்குச்சான் சிகப்பு கலர் சிங்குச்சான்னு மாறிட்டீங்க இல்லையா. சிகப்பு கலர் இங்கே இருக்கும் போது இருந்துச்சு, அங்கே இருக்கும் போது இருந்துச்சு. ஆனால் மஞ்சள் கலருக்கு கருப்பு கலருக்கு பதிலாக மஞ்சள் கலர்னு சொல்லி மாற்றினீங்கல்ல, அங்கே நடந்த சம்பவம் தான் இதெல்லாம். உங்களை யார் மதிச்சா, அமைச்சர்களாக பதவி ஏற்ற யார் மதிச்சான்னு பார்த்தா ஒருத்தர் கூட அவரை மதிக்கலை. ஒரு ஒரு நாட்டுக்கே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், நாட்டில் நடக்கிற அட்டூழியங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவராக இருந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் போதே ஒரு பியூர் கூஸ் பம்ப்ஸ். என்னடா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னது கூஸ் பம்ப்ஸ், விஜய் ஜோசப் விஜய் சொன்னது கூஸ் பம்ப்ஸ், இதுக்கு தான்டா கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் வந்து யூ வில் நெவர் எவர் ரூல் தட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ரூல் தட் பீப்புள்னு சொல்லி சொன்னவர் தான் ராகுல் காந்தி அவர். தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியால் உள்ள நுழையவே முடியாதுன்னு அவர் பேசின அந்த ஸ்பீச் இருக்குல்ல, அதை
எவனாலையுமே சொல்லவே முடியாது. அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒட்டுமொத்த தமிழ் பீப்புளுக்குமே இருக்கும், ஒவ்வொரு தமிழ் உணர்வு கொண்டவனுக்குமே இருக்கும். பிஜேபியால் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியாதுடா, உன்னால் முடிஞ்சா போய் ஆண்டு காட்டுறாங்க, அங்கே போய் நின்று ஜெயிச்சு காட்டுறா, அவன் உனக்கு ஓட்டு போடுவானாடா அப்படின்னு ஒரு அடிச்சு காட்டின ஒரு விஷயம்தான் வந்து ராகுல் காந்தி பேசின விஷயம். அதை எல்லார் மத்தியிலையும் வரவேற்றாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் அதை என்ன பண்ணியிருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இவங்களுக்கு இன்னை வரைக்கும் ஒரு 5 வேட்பாளர்களை கொடுத்து 5 வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க இல்லையா. 27 வேட்பாளர்கள் 5 வேட்பாளர் ஜெயிச்சு வச்சாங்கல்ல, அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? முழுக்க முழுக்க திமுக வரணும், ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டவங்களை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஆதரவு கொடுக்கறது தப்பு கிடையாது. இப்போ அவர் கஷ்டப்படுறாரு, என்ன ஒரு ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அவர் போய் முதல்வர் இப்போ முதல்வராக ஏற்றாரில் பதவி ஏற்றாரில் அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு இருப்பார். அது எல்லாத்தையும் விட்டுட்டு திமுகவுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே என்ன மாதிரியான மக்கள் வரவேற்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கூட சொல்லவே முடியாது. ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க. காங்கிரஸ் மேலே தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புகள் அந்த அளவுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் நீங்கள் செஞ்ச துரோகங்கள் அந்த மாதிரி என்றைக்குமே ஏற்றுக்கக்கூடிய முடியாத ஒன்றா தான் இருந்துச்சு. சரி, அது எல்லாத்தையும் மீறி அதை கடந்து அது எல்லாத்தையும் இனிமேல் அந்த தவறுகளை தமிழக மக்கள் மேலே இதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கூட்டணி அமைஞ்சிருந்துச்சு. அந்த கூட்டணிக்கு நீங்கள் செஞ்ச துரோகம் தான் இதெல்லாமே. நீங்கள் ஒரு நன்றி சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி, யாரும் வந்து அதை கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் போங்கன்னா தாராளமாக போகிறீங்க அப்படின்னா இதை யாருமே வந்து தடுக்கவே முடியாது, நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் அப்படி போகிறீங்கன்றப்ப ஒரு 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 குறைந்தபட்ச மனிதாபிமான மரியாதைன்னு சொல்லலாம். ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம் அப்படின்னா இப்போ போயிட்டு வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா, அதை சொல்லிட்டு போயிருக்கணும். அது செய்யாதோடைய விளைவு இன்னைக்கு தேசிய தலைவராக, ஒரு கட்சியோட தேசிய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஒவ்வொருத்தரும் கண்டுக்காமல் போனதான் ஒரு சரியான பதிலடியாக இருந்துச்சு. அவங்களுடைய நிலை அந்த இடத்துல அப்படி தான் இருந்திருக்கு. எப்பா மற்றவெல்லாம் கூட வெளியில் இருந்து அவன் கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து அவன் என்ன பண்ணான், வந்து அதுக்கா மரியாதைக்கு எனக்கு ஆதரவு செலுத்தினான். ஆனாலும் அவன் அந்த கூட்டணியில் தான் இருக்கன்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, இன்றைக்கி அங்கேருந்து இங்கே வந்திருக்க, நாளைக்கு இங்கேருந்து நீ வேறு எங்கே வேணாலும் போகலாம், அப்போ உன் கூட நான் ஏன் உறவாடணும்னு சொல்லி வேறு யாருமே வந்து ராகுல் காந்தி அவர்களை கண்டுக்கவே இல்லை. அந்த ஸ்டேஜ் மேலே அவரை ஏதோ ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி அவரை நிற்க வச்சுருந்தாங்க. இந்த செயல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.